நண்பனின் மனைவியை எப்படியாவது காப்பாற்றுவேன். பைக் திருடனாக மாறிய இளைஞர். ஷாக்கிங் ரிப்போர்ட். பெங்களூருவை சேர்ந்த இளைஞர் அசோக் மார்க்கெட் பகுதியில் பழ வியாபாரம் செய்து வந்த நிலையில் அவர் திரைமறைவில் காஸ்ட்லியான பைக்குகளை குறிவைத்து பல இடங்களிலும் திருடி தற்போது பெங்களூரு நகரில் அவர் மீது 15க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா. இவர் மீது பல்வேறு திருட்டு வழக்குகள் இருப்பதால் அவரது மனைவி சில மாதங்களுக்கு முன்பு அவரை பிரிந்து சென்று விட்டாரா. அசோக்கின் திருட்டுக்கு உடந்தையாக பெங்களூருவில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருக்கும் ஒரு நபர் அசோக்கிற்கு உதவியாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் சேர்ந்து பைக் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தார்களாம். காவல்துறையினர் அசோக்கின் நண்பர் சதீஷிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் பெங்களூரு நகரில் கொலை, கொள்ளை என அவர் மீது 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதையும் கண்டறிந்திருக்கிறார்கள். அசோக்கிடம் எதற்காக பைக்குகளை திருடினாய், திருட்டில் ஈடுபட்டு சம்பாதித்த பணத்தை என்ன செய்தாய் என விசாரித்த போது தனது நண்பரின் மனைவி மார்பக புற்றுநோயால் அவதியுற்று வருகிறார் என்றும் தனது மனைவி கூட தன்னை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்று விட்ட நிலையில் தனது நண்பனின் குடும்பம்தான் தனக்கு உணவு கொடுத்து தாய் தந்தையை போல பார்த்து கொண்டார்கள். அந்த நன்றி உணர்ச்சிக்காக கொள்ளையடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டதாகவும் பைக்குகளை திருடி விற்று நண்பனின் மனைவிக்காக சிகிச்சை செலவு செய்து வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து போலீசார் என்ஃபீல்டு, புல்லட், KTM உள்ளிட்ட விலை உயர்ந்த பைக்குகளை அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.